மோடியின் நியாயமற்ற தொகுதி மறைவரையை வன்மையாக கண்டித்து தமிழகம் முழுவதும், அதாவது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கார்கேஜி அவர்களுடைய ஆணைக்கிணங்க, இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய ஆணைக்கிணங்க, அன்னை சோனியா காந்தி அவர்களுடைய ஆணைக்கிணங்க, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் நம்முடைய மாணிக்கம் தாக்கூர் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் இன்றைக்கு இங்கு தமிழகத்தில் இங்க சேலம் மாநகரத்தின் சார்பாக மரியாதைக்குரிய மண்ணின் மைந்த தங்கபால் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் டீலிமிட்டேஷன், அது எங்க சேலம் மாநகர காங்கிரஸ் கமிட்டி சார்பாக இது வன்மையாக கண்டிச்சு இது எங்க தமிழகத்துக்கு வேண்டாம் என்று அறிவுறுத்தி மோடி அவர்களே டீலிமிட்டேஷன் வேண்டாம் அப்படிங்கிற கருப்பு பலூன் ஏந்தி இன்னைக்கு நாங்க இங்க வந்து எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கிறோம். மாநகரத்தில் எல்லா துணை அமைப்புகளும் சேர்ந்து எல்லா நிர்வாகிகள் எல்லாம் ஒற்றுமையோட இந்த தமிழகத்திற்கு சேலம் மாநகரத்துக்கு வேணான்னு இன்னைக்கு காலையிலேருந்து இந்த ஊர்வலம் நாங்கள் சிறப்பான முறையில் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். இதில் என்னன்னா தமிழகத்தில் 39 தொகுதி இருக்குது, பாண்டிச்சேரி +1 40 தொகுதி இருக்குது. நம்மளுடைய பாப்புலேஷன் அடிப்படையில் நமக்கு இது சரியாக இருக்கின்றது. உத்தரப்பிரதேசத்தை நீங்க பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் காட்டுறேன், 80 தொகுதி இருக்குது. அவங்களுக்கு இருக்கிற பாப்புலேஷன் அடிப்படையில 41 தொகுதி எக்ஸ்ட்ரா கொண்டு வராங்க. இதனால பாதிக்கப்படுறது யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழக மக்கள் தமிழகம் தான் பாதிக்கிறாங்க. அதனால இது நாங்க மோடியற்ற நியாயமற்ற தொகுதி மறுசீரமைப்பை நாங்க வன்மையாக கண்டிச்சு இன்னைக்கு அமைதியான முறையில காந்திய வழியில, அதாவது வெள்ளையனே வெளியேறிக்கும் இந்த 9ஆம் தேதி தான் நடைபெற்றது. அதனால நாங்க இந்த 9ஆம் தேதியை சூஸ் பண்ணி இன்னைக்கு இதை நாங்க வெளியேற்றணும். இந்த மறுசீரமைப்பு முறையை மோடியின் நியாயமற்ற முறையை வேண்டாங்கிறத வலியுறுத்தி இன்னைக்கு சேலம் மாநகர காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக வன்மையாக கண்டிச்சு இதை அறவே ஒழிப்போம், இதை வேண்டாம் அப்படிங்கறதுக்காக மிக அமைதியான முறையில நாங்க பேரணி நடத்தி இந்த வித்தியாசத்தை காட்டி நாங்க இன்னைக்கு கருப்பு பலனை உடைச்சிருக்கோம். நாங்க அதாவது 39+1 உத்தரப்பிரதேசம் 80 தொகுதி. ஆனா இவங்க கூடுதலா தமிழகத்திற்கு 20 தொகுதி சேர்த்தி பண்ணி இங்க 20 காட்டி அங்க 41 தொகுதி உத்தரப்பிரதேசத்துல பண்றாங்க. நமக்கு இருக்கிற வித்தியாசம் பாத்தீங்கன்னாவே 60 சீட்டு வித்தியாசம் வருது. இதனால தமிழகம் பாதிக்கும். அதனால இது நாங்க வன்மையா எதிர்ப்பு தெரிவிச்சு இன்னைக்கு நாங்க இது அறவே இருக்கக்கூடாது மறுசீரமைப்பு எங்களுடைய எதிர்ப்பு நாங்க தெரிவிக்கிறோம். முன்னாடி யாரும் போகாதீங்க, தயவுசெய்து அமைதியான முறையில கடைபிடிக்க போற மாதிரி கொஞ்சம் பொறுமையா தயவுசெய்து அமைதியான மாநில தலைவர் என்ன சொல்றாரோ அதை எல்லாரும் தெரிவிங்க. பின்னாடி கணக்கீடு பிரகாரம் 39 பாண்டிச்சேரி +1 40 உத்தரப்பிரதேசத்தில் அவங்களுடைய மக்கள் தொகை அடிப்படையில் 80 தொகுதி இருக்கிறது. இன்னைக்கு அவங்க புதுசாக கொண்டு வந்து ஒரு 41
அதுக்காக தான் இன்னைக்கு கருப்பு படம் ஏற்றி, அதாவது இந்த பலூன்ல பாருங்க, ரிஜெக்ட் மோடி டீலிமிட்டேஷன், இது தமிழகத்திற்கு வேண்டாம் அப்படிங்கறதுக்காக வலியுறுத்தி பண்றோம். பாப்புலேஷன் பாருங்க, தமிழ்நாட்டை பொறுத்தவரை குறைஞ்ச அளவுக்கு தான் நமக்கு கிடைக்கிறது. காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வேண்டுகோள் கிணங்க மல்லிகார்ஜுன கார்கே, இளந்தலைவர் ராகுல் காந்தி, அன்னை சோனியா காந்தி அவர்களுடைய ஆணைக்கிணங்க தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாங்கூர் அவர்களுடைய வேண்டுகோள் கிணங்க மணிமன்ற தங்கபால் அவர்களுடைய வழிகாட்டுப்படி இன்னைக்கு கருப்பு காலனை நாம் முடக்கின்றோம். யார் யாரும் நெருக்கி தள்ளிடாதீங்க, தயவு செய்து கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க. பேசலாங்களா? ரெடின்னு சொல்லுங்க.